நான் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். வறுமை கொடுமையினால் படிக்க முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி சங்க தலைவர் அனைத்து பேருக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு ஜாதி சங்க தலைவர் இருக்கிறீங்க. ஜாதி சங்க தலைவர்களுக்கு சொல்கிறேன், கொடி பிடிக்கிறவன் ஒரு தமிழன், போஸ்ட் ஓட்டுறவன் தமிழன், உங்களுக்கு எதிராச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முன்னாடி வந்து நிற்கிறவன் தமிழன், நீங்கள் இறந்துட்டாலும் இளவு வீட்டுக்கு வரவன் தமிழன், நீங்கள் செத்துட்டா கூட உங்கள் வீட்டுக்கு வந்து வரவன் தமிழன், உங்களை தூக்கி புதைக்கிறவன் தமிழன். இந்த தமிழ்நாட்டில் இத்தனை பேர் ஜாதி சங்க தலைவர்களாக இருக்கிறீங்கள, இவனை பற்றி அவர் பேசுகிறது, அவரை பற்றி இவர் பேசுகிறது, இதே தான் உங்களுக்கு பொழப்பா? என் ஏரியாவுக்கு வாடா வெட்டுறாங்கிறது, உன் ஏரியாவுக்கு வாடா வெட்டுறாங்கிறது, உன் ஜாதியை பற்றி அவன் பேச வேண்டியது, அவன் ஜாதியை பற்றி நீ பேச வேண்டியது, இதே தான் உங்களுக்கு பொழப்பு, வேறு பொழப்பே இல்லையா? படிச்சுட்டு வேலை இல்லாத எத்தனையோ பசங்க பாவம் அப்படியே மண்டையை போட்டு பிச்சிக்கிறானுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி சங்க தலைவர்கள்லாம் கேட்குறேன், நீங்கள் மட்டும் ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி வச்சு கோடி கோடியாக பணம் சம்பாரிச்சிக்கிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் தொண்டர்களெல்லாம் படிச்சுட்டு பசங்க எத்தனை பேர் வேலை இல்லாதக்கிறாங்க? இதை பற்றி எந்த ஒரு ஜாதி சங்க தலைவர்னா பேசுகிறீங்களா? உங்களுக்கு ஜாதி சண்டையே பெரும் சண்டையாகுது. இவனை அவன் வெட்டுறது, அவனை இவன் வெட்டுறது, இவன் ஜாதி பற்றி அவன் பேசுகிறது, அவன் ஜாதி பற்றி இவன் பேசுகிறது, இதே தான் புடுங்கல். வேறு புடுங்களே இல்லையா உங்களுக்குலாம்? வேறு புடுங்களே இல்லையான்னு கேட்குறேன். படிச்சுட்டு இப்பெல்லாம் பசங்க பாவம் வேலை இல்லாத டீ கடை, மளிகை கடை, ஜவுளி கடை, ஹோட்டல் கடை, எங்கே பார்த்தாலும் இந்த படித்த பசங்களுக்கு, தமிழ்நாட்டு பசங்களுக்கு வேலையே கிடையாது. ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனியில் 10 பேர்த்துக்குனாச்சும் தமிழனுக்கு வேலை கொடுக்கணுமா இல்லையா? டீ கடை, மளிகை கடை, ஜவுளி கடை, ஹோட்டல், நாங்கள் என்ன கவர்மெண்ட் வேலையாக கேட்குறோம்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு, இந்த ஜாதி சங்க தலைவர்களுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் மனச்சாட்சின்றதே இல்லையா? ஒரு தமிழன் ஓட்டு போட்டு தானே எம்எல்ஏ ஆகிறேன், ஒரு தமிழன் ஓட்டு போட்டு தானே எம்பி ஆகிறேன், ஒரு தமிழன் ஓட்டு போட்டு தானே முதலமைச்சர் ஆகிறேன். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி சங்க தலைவர் தான் ஒரு முதலமைச்சரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. எனக்குனாச்சும் படிக்க தெரியாது, நான் ஒரு பட்டி கேட்டான், நீங்கள் படித்தவங்களாம் சொல்ல வேண்டியதானே? இங்கே இருந்து பெரிய டல்லி வரைக்கும் பேசுகிறிய, அப்படியே அரசியலை புழிஞ்சு எடுக்கிறியே. தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை இல்லை தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி சங்க தலைவரெல்லாம் உங்களை கேட்குறேன். 1 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்ற, இன்னொரு ஜாதி சங்க தலைவர் 1 கோடி மக்கள்ன்றாரு. இன்னொரு ஜாதி சங்க தலைவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் முதலமைச்சருங்கிறாரு. இன்னொரு ஜாதி சங்க தலைவர் நான் தான் முதலமைச்சருங்கிறீங்களே, உங்களுக்குலாம் தெரியாதா? நீங்கள் மட்டும் சொகுசாக ஏசி ரூமில், சொகுசு காரில், மெட்ராஸில் போனேன்னா ஏக்கரா கணக்கில் பீச் ஓரம் வீடு கட்டிக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு வாழ்கிறல்ல, உங்களுக்குலாம் மனச்சாட்சிங்கிறதுக்கே கிடையாதா? நீங்களாம் நல்லா சட்டம் படித்தவங்க தானே, படிக்க தெரிஞ்சவங்க தானே? தயவு செஞ்சு சொல்கிறேன், ஏன் ஒரு கம்பெனிக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது 10 பேர் 20 பேர்த்துக்கு தமிழனுக்கு வேலை கொடு. நான் ஒன்றும் மத கலவரத்தை உற்பத்தி பண்ணல, ஜாதி கலவரத்தை உற்பத்தி பண்ணல. 10 பேர்த்துக்கு தமிழனுக்கு வேலை கொடுத்தா 5 பேர்த்துக்கு வேறு ஸ்டேட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்க வேண்டியது தானே? உங்களுக்குலாம் பேச தெரியாதா? எம்பி சீட்டுக்கு, எம்எல்ஏ சீட்டுக்கே அலையிறீங்க. நேராக அங்கே வந்து மெட்ராஸ் கூப்பிட வேண்டியது, ஒரு சிக்கன் பிரியாணி போட்டால் போதும். ஒரு ரூமில் படுக்க வச்சுருந்தா கட்சியில் கூட்டணி வச்சுட்டு நேராக கார் எடுத்துன்னு எல்லாம் வந்துடுறேங்க. இங்கே உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சிங்கிறதே இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ஜாதி சண்டையே பெரும் சண்டையாக்குது. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லை. இந்த பசங்கள்லாம் படிச்சுட்டு போய் ஹோட்டல் கடையில் வேலை செய்கிறான், 700 800 600 வேலை செய்கிறான். இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? போய் 250 கொடு, 350 கொடு, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எம்எல்ஏங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எம்பிங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். கொள்ளைக்காடு, தோட்டம், பண்ணையம் வச்சுன்னுக்கிறவன், மாடு வச்சுன்னுக்கிறவனுக்கு ஏதோ பாலை கறந்து கூட ஊற்றிடுறான். ஒன்றுமே இல்லாத கூலி வேலை செய்கிற தொழிலாளிங்க என்ன பண்ணுவாங்க? எந்த ஜாதி சங்க தலைவர்னாச்சும் இதை கேட்டிங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருன்னா கேட்குறீங்களா? உங்களுக்கு ஜாதி சண்டையே பெரும் சண்டை. இவனை அவன் வெட்டுறது, அவனை இவன் வெட்டுறது. வடிவேலு மாதிரி வாடா என் ஏரியாவுக்கு வாடா, என் ஏரியாவுக்கு வாடான்றான். நீ அவன் ஏரியாவுக்கு போட. இப்போ எல்லாம் என்ன ஒரு உண்மையான நீங்களாம் ஒரு தமிழரா? முதல்ல
தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேல் கட்சியில் கூட்டணி வைக்கும்போது தமிழனுக்கு வந்து ஒரு கம்பெனி, தொழிற்சாலை, டீ கடை, மளிகை கடை, ஹோட்டல் கடை இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு 10 பேர்த்துக்குனாச்சும் வேலை கொடுங்கன்னு சொல்லி கூட்டணி வைங்க. எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டுக்குமே கூட்டணி வைக்கிறீங்களே, நீங்களாம் ஒரு தமிழரா? நீங்களாம் ஒரு ஜாதி சங்க தலைவரா? நீங்களாம் உன் பொண்டாட்டி புள்ள மட்டும் நல்லா ஃபாரின் காரில் சொகுசு பங்களாவில் வாழணும், மற்றவன்லாம் இழிச்சம் வாயினா உனக்கு? தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ உண்மையான ஜாதி சங்க தலைவராக இருந்தால் எம்பி சீட்டுக்கு, எம்எல்ஏ சீட்டுக்கு அலையாத. இந்த தேர்தலில் மட்டும் முதல்ல தமிழனுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி வைங்கன்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்குறேன். எனக்கெல்லாம் படிக்க தெரியாது, நான்லாம் பட்டி கேட்டான். இந்த படித்த பசங்கள்லாம் போய் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்யும் 700 ரூபாய்க்கு, 600 ரூபாய், 700 ரூபாய்க்கு. இந்த பெண்கள் போய் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 250 ரூபா கொடு, 350 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி அதிலையும் போய் வேலை சேர்ந்துக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவான்? கஞ்சா அடிக்காத, நான் வேலை இருந்தால் தானே கம்மிட்டு இருப்பான். கஞ்சா அடிக்காத என்ன பண்ணுவான்? கொலை பண்ணாத என்ன பண்ணுவான்? திருடாத என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான் சொல்லு பார்க்கலாம். படித்த பசங்களுக்கு வேலையே கிடையாதே. ஒரு தமிழன் தானே கொடி பிடிக்கிறான், ஒரு தமிழன் தானே போஸ்ட் ஓட்டுறான், ஒரு தமிழன் தானே உங்களுக்கு எல்லா வேலையும் செய்கிறான். ஒரு ஜாதி சங்க தலைவர்னா கேட்குறீங்களா? உங்களுக்கு ஜாதி சண்டை இந்த கூட்டணி வைக்கிறதே பெரும். எம்எல்ஏ எலெக்ஷன் போனால் எம்பி எலெக்ஷனு, எம்பி எலெக்ஷன் போனால் எம்எல்ஏ எலெக்ஷனு, இந்த கூட்டணி வைக்கிறதே உங்களுக்கு டைம் சரியாக போகுது. நீங்களா நம்ம என்ன சொல்கிறதுனே தெரில. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி சங்க தலைவர்கள்லாம் கேட்குறேன், தமிழனுக்கு வேலை கொடுங்க. இந்த சீமான் ஒன்று தான். சீமான் வந்து எனக்கு மாமன் மச்சான் கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, ஜாதி ஜனம் கிடையாது. சீமான் ஒன்று தான். தமிழனுக்கு வேலை கொடு, தமிழனுக்கு வேலை கொடு. வேறு எந்த ஜாதி சங்க தலைவர் நீங்கள் கேட்குறீங்க சொல்லு பார்க்கலாம். சீமான் நல்லவரோ கெட்டவரோ, அந்த சீமான் ஒன்று தான் கேட்குறாரு. வேறு யாருன்னா கேட்குறீங்களா நீங்கள்? உங்களுக்குலாம் மனச்சாட்சிங்கிறதே இல்லையா?